இன்று சமூக வலைதளங்களை ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் ஆக்கிரமித்து வருகிறது. டீப் ஃபேக் வீடியோக்களுக்கும் ஆபத்தாக உருவாகி வருகிறது. இந்த சூழலில் மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தகவல் தொழில்நுட்பம் விதிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. அதாவது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், ஆடியோக்களில் இது ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என்ற குறியீடு இடம்பெற வேண்டும் என பரிந்துரை செய்திருக்கிறது. அதாவது வீடியோ, ஆடியோ காட்சிகளில் 10% குறியீடு இடம்பெற வேண்டும். வீடியோவை பதிவிடுபவர்கள் குறியீட்டை செய்ய தவறினால் ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைதள நிறுவனங்கள் ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கத்தை முன்கூட்டியே கண்டறிந்து குறியிட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. டீப் ஃபேக் போன்ற தொழில்நுட்பங்களால் சமுதாயத்துக்கு தீங்கு ஏற்படுகிறது என கூறியிருக்கும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோக்கள், ஒலிப்பதிவுகள் உண்மையா என்பதை பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வரைவு விதிகள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வருகிற நவம்பர் 8ஆம் தேதி வரையில் பரிந்துரை குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என இமெயில் முகவரியையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது.